ஜெபித்து விண்ணப்பம் செய்கிறோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே இந்த ஜெப விண்ணப்பத்திற்கான பதில் ஏன் வருவதில்லை? நாம் செய்கிற ஜெபத்திற்கு பதில் வராமல் இருப்பதற்கு முதல் காரணம், அனாவசிய ஆசைகளோடு நாம் விண்ணப்பம் செய்தால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் கட்டாயம் தீர்ப்பார். ஆனால் நம்முடைய அனாவசியமான ஆசைகள், கோரிக்கைகளை மாத்திரம் அவர் தீர்க்க மாட்டார். ஆசையோடு இருப்பது கூட தவறல்ல, ஆனால் பேராசையோடு இருப்பது என்பது தப்பு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபிலே பார்க்கிறோம். தேவையில்லாத இச்சைகளுக்காக ஜெபித்தால் அதற்கான பதில் வராது. இரண்டாவது, அவிசுவாசத்தோடே கூட ஜெபம் செய்தால் அதற்கும் பதில் வராது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1 அதிகாரம் 5, 6 வசனங்களிலே பார்க்கிறோம், அவிசுவாசத்தோடு ஜெபம் செய்தால் பதில் வராது. மூன்றாவது, பரிசுத்தமின்றி விண்ணப்பம் செய்தால் பதில் வராது. 66 சங்கீதம் 18 வசனத்திலும், அதேபோல ஏசாயாவின் புத்தகம் 59 அதிகாரம் 2 வசனத்திலும் பார்க்க முடியும். அனாவசிய ஆசைகளோடு ஜெபித்தால் பதில் வராது. பரிசுத்தமில்லாமல் ஜெபம் செய்தால் பதில் வராது. அவிசுவாசத்தோடு கூட ஜெபித்தாலும் பதில் வராது. தொடர்ந்து பாருங்க, ஏழைகள் தங்கள் கஷ்டத்தில் இருக்கிற போது அந்த கஷ்டத்திற்கு உதவி செய்கிற நிலையிலிருந்தும் கூட நீ உதவி செய்யாமல் இருப்பாய் என்றால் உன் ஜெபத்திற்கான பதில் வராது. அதாவது ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் பதில் என்பது வராது. இந்த 4 விஷயங்களை நாம் தொடர்ந்து ஆல்ரெடி தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து இன்று 5வது விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கீழ்ப்படியாமையோடு கூட ஜெபம் செய்தால் அந்த ஜெபத்திற்கும் பதில் வராது. எப்படி? நீதிமொழிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கவனிங்க. இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கவனிங்க, தேவன் சொல்லுகிறார், என் பேச்சை கேளுங்கள், என் பட்சமாய் திரும்புங்கள், என்னுடைய ஆவியை உங்களுக்கு நான் அருளி செய்வேன் என்று தேவன் நமக்கு சொல்லுகிற போது தேவன் பட்சமாய் நாம் திரும்ப வேண்டும். நாம் தேவனிடத்துக்கு திரும்பாமல் உலகத்தின் பட்சமாய், பாவத்தின் பக்கமாய் திரும்பி போய்க் கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திற்கான பதில் வராது. மனம் திரும்புதல் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். தயவு செஞ்சு கவனிக்கணும், சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தான். நான் பாருங்க, ஒரு கட்டத்தில் தாவீதினிடத்துல சவுல் மாட்டிக்கிட்டான். சவுல் தாவீது கைக்கு மாட்டினப்போ ஒரே அடியில சவுலை தாவீது கொண்டிருக்க முடியும். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை நான் தொடக்கூடாது, கொல்லக்கூடாது என்று தேவனிடத்திலே பயத்தோடு இருந்தவனான தாவீது சவுலுக்கு அப்படி செய்யவில்லை. அந்த உண்மையை தெரிந்து கொண்ட சவுல் தாவீதை பார்த்து, குமாரனே தாவீதே, நீ நீதிமானையா, என் ஜீவன் இன்று உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் என்னை உயிரோடே நீ இன்று விட்டிருக்கிறாய். குமாரனே தாவீது, நான் பாவம் செய்துவிட்டேன் என்று ஒத்துக்கொண்டான். உன்னை கொல்ல நினைத்தது தப்பு, நான் தப்பு செய்துவிட்டேன் என்று ஒத்துக்கொண்டான். ஆனால் சவுலுடைய குணம் என்னவென்றால், உன்னை கொல்ல நினைத்தது தப்பு என்று ஒத்துக்கொண்டு மறுபடியும் அப்படியே போறான். என்ன செய்யறதுக்கு? தாவீதை கொலை செய்யறதுக்கு. தேவனுடைய சந்நிதியிலே சாமுவேலுக்கு முன்பாக சவுல், நான் தப்பு செய்து விட்டேன், நான் செய்தது தப்புதான், நான் செய்தது பாவம்தான், என்றாலும் கூட என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இங்கிலீஷ்ல 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று ரிபென்டன்ஸ், இரண்டாவது ரிமோர்ஸ். ரிபென்டன்ஸ் என்றால் மனம் திரும்புவது. மனம் திரும்புதல் அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? நீ பாவம் நிறைந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறாய், தேவனை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறாய். தேவனை விட்டு விலகி போகிற போது, நான் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறேன், அதன் விளைவாக உலகத்திற்கு நான் அடிமையாகிக் கொண்டிருக்கிறேன், சாந்தி, சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறேன், சுகமோ சௌக்கியமோ சமாதானமோ இவை எல்லாவற்றையும் நான் இழக்கிறேன், நான் செய்வது தப்பு, இது சரியான மார்க்கம் அல்ல, இது நான் போகவே கூடாத வழி என்று என்பதை நீ உணர்ந்து, ஆண்டவரே என்ன மன்னிங்க,
இது நான் போக வேண்டிய வழியல்ல, போகக்கூடாத இடத்திலே வழியிலே போகிறேன், என்னை மன்னிங்க என்று சொல்லி போய்கொண்டிருக்கிற நீ நின்று பின்னால திரும்பி ஆண்டவரிடத்திற்கே வருவது மனம் திரும்புதல். இப்ப உங்களுக்கு புரியுதாங்க? இந்த வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்க, நான் செய்யறது தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டீங்க, மனம் திரும்பியாச்சு. இப்ப உடனே பின்னால திரும்பி ஆண்டவரின் பட்சமாய் திரும்ப வருவதுதான் மனம் திரும்புதல். நீ அதே பழைய பாவத்தை மீண்டும் செய்ய முனைப்பு காட்டாமல் மறுபடியும் திரும்ப ஆண்டவரிடத்திலே வருவதுதான் மனம் திரும்புதல். இரண்டாவது சொன்னேன், அது என்னவென்றால் ரிமோர்ஸ். ரிமோர்ஸ் என்றால் செய்த தவறை ஒத்துக்கொள்ளுவது, செய்த தப்பை ஒத்துக்கொள்ளுவது. சவுல் தான் செய்த தப்பையெல்லாம் ஒத்துக்கிறான், ஆனா மனம் திரும்பல. யூதாஸ் காரியோத்து தான் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த விஷயத்திலே தான் ஒத்துக்கொண்டான். குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டான், ஆனால் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புதல் என்றால் நீ செய்து கொண்டிருக்கிற தவறையெல்லாம் விட்டுவிட்டு இனி அதன் பக்கமே திரும்பாம ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதுதான் மனம் திரும்புதல். ஒப்புக்கொள்ளுவது, அறிக்கையிடுவது என்றால் நீ செய்கிறது தப்பு, தப்பு என்று உனக்கு தெரியும். ஆண்டவரே, நான் செய்வது தப்பு தான் ஆண்டவரே, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நான் உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா என்று இன்று நீ ஜெபித்து விட்டு மறுபடியும் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு அதே தப்ப நீ செய்ய ஆரம்பிச்சனா அது மனம் திரும்புதல் அல்ல. அது ஜஸ்ட் உன்னுடைய தப்ப கொஞ்சம் ஒத்துக்கிற, ஆனா மறுபடியும் அதே தப்பை நீ செய்வதனாலே உன்னுடைய அந்த தப்பும் பாவமும் மன்னிக்கப்படுவதற்கான சான்ஸ் இல்லை. சரியாங்க? புரியுதா? நம்மள நிறைய பேர் ஏறக்குறைய, அதாவது நான் என்ன சொல்றேன்னா 70% பேர் சாதாரணமா என்ன செய்வாங்கன்னா, அவங்க செய்யற தவறுகள் எல்லாம் தேவனிடத்திலே வந்து அறிக்கையிட்டுடுவாங்க, அதற்கான மன்னிப்பையும் கேட்பாங்க, ஆனா அதே வழியில திரும்ப திரும்ப அப்படியே போவாங்க. ஆண்டவரே, நான் குடிக்கிறது தப்பு தான் ஆண்டவரே, விதத்துல நான் குடிச்சு என்னுடைய சரீரத்தை கெடுத்துக்கிறேன், என்னுடைய ஆரோக்கியத்தை பாழாக்கிக்கிறேன், பணத்தை எல்லாம் விரகியமாக்கிக்கிட்டு இருக்கேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போற வழியில திரும்ப பிராண்டி பாட்டில் வாங்கிட்டு போறேன்னா எவ்வளவு நல்லவன் இல்லையா? என்னங்க சொல்லுங்க? அது மன்னிப்பு அல்லவே அல்ல. வீட்டுல கணவரோட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க, ஆண்டவரே வீட்டுல பயங்கர பிடிவாதக்காரியா இருக்கிற, என்னுடைய கோபத்தினால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என் வாயை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியல, அதனால வீடு முழுதும் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, எல்லாம் இப்படியே தான் இருக்க ஆண்டவரே, சிச்சி நான் செய்யறது தப்பு ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹேய் அப்படின்னு குதிச்சீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலா நீ செய்து கொண்டிருந்த தவறுகளை ஆண்டவருடைய சந்நிதியிலே அறிக்கையிட்டு விட்டு விடவில்லை. பைபிள் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அதாவது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் மாத்திரம்தான், நல்ல கவனிங்க, இரக்கம் பெறுவான். புரியுதா? சகோதர சகோதரிகளே, செய்யற தப்ப ஒத்துக்கிட்டா போதாது, அதிலிருந்து விடுபடணும். நீ போகிற பாதை சரியானதல்ல என்று உனக்கு தெரிகிற போது அதே வழியில ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அதே வழியில நீ போய்கிட்டே இருந்தனா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே மன்னிக்கப்படாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பட்சமாய் திரும்புங்கள். என்னை விட்டு விட்டு உலகத்தை நேசித்து என்னை விட்டு பிரிந்து போகிறீர்கள் பாவத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. நீங்கள் உண்மையாகவே பாவ மன்னிப்பை விரும்பினால் அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கும் போது தப்பை உணர்ந்து கொண்டால் அங்கிருந்த உடனே திரும்பி என் பட்சமாய் வந்துருங்க, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு பைபிளை எடுத்துக்கோங்களேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரம்ப அடிகளை எடுத்து வைக்கிறான். தன் வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கையை அங்கே ஆரம்பிக்கிறான். ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளவும் கூட அங்கே ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய சித்தத்தின்படி பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி பாவம் இருக்கிற இடத்தை, பாவம் நிறைந்த மக்களை, பாவ பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவன் அறிவித்தபடியே வாக்குத்தத்த பூமிக்கு வந்து விட்டான். தேவனுடைய சித்தத்தின்படி வாக்குத்தத்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது? அங்கே ஒரு பிரச்சனை எழுகிறது. அந்த பிரச்சனை என்ன? ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற போது, வார்த்தைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தயவு செஞ்சு கவனிக்கணும், சாத்தான் மௌனமா இருக்கவே மாட்டான். நீ தேவ வார்த்தையின்படி வாழ்ந்தால், தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தால் சாத்தானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏனென்றால் ஆண்டவருடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிரந்தரமும்
நிலைத்து நிற்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நிரந்தரமாய் நீ நிலைத்து நிற்பது அவனுக்கு பிரியமில்லை. நீ நித்திய ஜீவனோடு கூட வாழ்வது அவனுக்கு பிடிக்காது. அதனால அவன் என்ன செய்வானா, நீ தேவ சித்தத்தின்படி வாழும்போது தேவன் சந்தோஷப்படுவார் என்பதால், தேவவார்த்தையின் அடிப்படையில் வாழும்போது தேவன் மகிழ்ச்சி அடைவார் என்பதனாலே, தேவன் சந்தோஷப்படுவதை, அதாவது உன்னால் தேவன் சந்தோஷப்படுவதை பார்க்க முடியாமல் அவன் என்ன செய்வான், நீ சந்தோஷப்படாமல் அவன் செய்வான், உனக்கு மகிழ்ச்சியை வராதபடி பார்த்துக் கொள்வான். அதனால பஞ்சத்தை, கஷ்டங்களை, அவமானங்களை, அவப்பெயரை, அபாயங்களை கொண்டு வருவான். இதை நாம ஜாக்கிரதையா கவனிக்கணும். சில சந்தர்ப்பங்களில் தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறதற்காக சில கஷ்டங்களை, நஷ்டங்களை, பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். அதே நேரம் சில சந்தர்ப்பங்கள்ல சாத்தான் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கஷ்டங்களுக்குள்ளாக, நஷ்டங்களுக்குள்ளாக நம்மை திணிப்பதன் மூலம் நாம் தேவனை விட்டு விலகி விடுவோம் என்கிற தீய எண்ணத்திலே அவன் கஷ்டங்களை கொண்டு வருவான். ஆபிரகாமின் வாழ்க்கையில என்ன நடந்தது? தேவனுடைய சித்தத்தின்படி அவன் வாக்குத்தத்த பூமியை அடைந்த போது அங்கே பஞ்சம் வந்தது. அப்படி பஞ்சம் வந்தபோது ஆபிரகாம் செய்திருக்க வேண்டிய முதல் வேலை என்ன? தேவன் பட்சமாய் திரும்பி இருக்க வேண்டும், ஜெபித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, ஏன் இந்த பஞ்சம் வந்திருக்கிறது? உம்முடைய சித்தத்தை தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீர் சொன்னபடிதான் இந்த வாக்குத்தத்த பூமிக்கு வந்திருக்கிறேன். சம்பூர்ணமா என்னை உம்மிடத்தில் அர்ப்பணித்து இருக்கிறேன் அல்லவா? பலிபீடத்தை கூட கட்டி உம்மை தொழுது கொள்ள ஆரம்பித்தேன் அல்லவா? நீர்தானே எனக்கு எல்லாம், நீர்தானே சமஸ்தமும். அப்படி உம்முடைய சித்தத்தின் அடிப்படையிலே நான் நீர் சொன்னபடி இந்த இடத்திற்கு வரும்போது ஏன் எனக்கு இந்த பஞ்சம் வர வேண்டும் என்று தேவனிடத்துல கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆபிரகாம் செய்த தவறு என்னவென்றால், தன்னை சுற்றி பஞ்சம் தாண்டவமாடுகிற போது தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக எகிப்து தேசத்தை சார்ந்து புறப்பட்டு போய்விட்டான். அட்லீஸ்ட் எகிப்து தேசத்துக்கு போகும்போதாவது ஜெபம் பண்ணிருக்கணும்ல. ஆண்டவரே, நான் அங்க போகலாமா? நான் போன என்னோடு கூட நீர் வருவீரா? எகிப்து தேசத்திற்கு நான் போவது உம்முடைய சித்தமா? உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரிவிங்க ஆண்டவரே என்று கேட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்க ஜாக்கிரதையா பார்த்தோம்னா 9வது வசனத்துல கவனிங்க. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால், எப்படி இருந்ததாங்க? கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி போயிட்டாங்க. இங்க ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. பஞ்சம் கொடிதாயிருந்தபடினாலே ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு போனான். போறதுக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும்ல, ஆண்டவர் உம்முடைய சித்தம் தானா? அங்க போனா என்னால பத்திரமா இருக்க முடியுமா? சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருகிற போது, பொருளாதார பிரச்சனைகள் வருகிற போது, ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிற போது, ஆண்டவருடைய சன்னதியிலே வந்து ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர், இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இதுல இருந்து ஏதாவது நான் பாடங்களை கத்துக்கணுமா? அல்லது நீங்க என்ன பரிசுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது என்ன பரீட்சிக்கிறீங்களா? காரணம் என்னவென்று ஆண்டவரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. சரி, அங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. எகிப்து தேசத்திற்கு போயாச்சு. போனா அங்க பார்த்தா அங்க இருக்கிற ஆட்கள் பயங்கரமா இருக்காங்க. தன்னுடைய மனைவியான சாரா மிகவும் அழகானவள். எனவே சாராள் இடத்துல அவன் என்ன சொல்றான், இந்த ஆட்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு, ஒருவேளை என்ன கொன்னு போட்டுடுவாங்களோன்னு. அப்படி நான் சாக்காம இருக்கிறதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து யாராவது என்ன யாருன்னு கேட்டா என்ன உன் கணவன்னு சொல்லாத, உன் அண்ணன்னு சொல்லிடு. நானும் அதே மாதிரி பொய் சொல்லிடுறேன், நீயும் பொய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி, அப்படி எதுக்காக பொய் சொல்லணும்னு ஒருவேளை சாரா கேட்டாளோ என்னவோ. நம்ம உயிர் பிழைக்கணும்னா கட்டாயம் பொய் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நம்மள கூட சில பேர் அதே வழியில அதே ஃபார்முலாவை உபயோகிக்கிறீங்க. பிரதர், இந்த வேலையில நான் நிலைச்சிருக்கணும்னா பொய் சொல்லித்தாகணும் பிரதர். 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு பொய்ய சொல்லித்தாகணும் பிரதர். என்னோட குடும்பத்தை போஷிக்கணும்னா கட்டாயமா பொய் சொல்லித்தான் ஆகணும் பிரதர். இப்படி பொய்யை சார்ந்து வாழ்கிற யாராவது நம்ம மத்தியில இருக்கிறீங்களாங்க? கணவரிடத்துல பொய், மனைவி இடத்துல பொய், பிள்ளைகளிடத்துல பொய், வேலை செய்யற இடத்துல பொய், ஏன் ஊழியம் செய்யற இடத்துல கூட பொய், வாழ்க்கை முழுவதும் இப்படி பொய் தானா? சரி, இப்படி பொய்ய சொல்லி சொல்லி என்னதான் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? பொய் சொல்லி நிம்மதியா வாழ முடியும் நினைச்ச ஆபிரகாம், ஆனா பொய் சொல்லதுக்கு அப்புறம் அவனால நிம்மதியாக வாழவே முடியலங்க. அந்த பொய் தன்னுடைய குடும்பத்தையே சிதைக்கிறதாக இருந்தது. சாராள் பார்வோனிடத்திலே கொண்டு போகப்பட்டு விட்டாள். உன்னுடைய குடும்பம் இப்போ 2 துண்டாயிடுச்சுங்க. நினைத்தான் பொய் சொல்லுவதனாலே பிழைத்து விடலாம் என்று. ஆனால் இன்று அந்த பொய்யினாலே தனிமையான வாழ்க்கைக்கு ஆளாகிவிட்டான்.
அதன் பிறகு பொய் சொன்ன விஷயம் பார்வோனுக்கு தெரிந்து விட்டது. காரணம் என்னவென்றால், தேவன் பார்வோனுடைய குடும்பத்தை சிட்சித்தார். எப்படி சிட்சித்தார் என்பதை கூட பார்த்து விடலாம். 17வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். சாரா பார்வோனுடைய வீட்டுக்கு போனாலும் இல்லையோ, பார்வோன் வீட்டில் இருந்த எல்லோருக்குமே கூட விதவிதமான வாதைகள், விதவிதமான வியாதிகள் வந்துவிட்டன. அது என்னது? நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தேன், நான் நல்லா இருந்தேன், என் மனைவி நல்லா இருந்தா, வீட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லா இருந்தா, திடீர்னு என்ன இந்த மாதிரி பிரச்சனை? ஆக்சுவலா என்ன பிரச்சனை? யாரோ சொல்லி இருந்திருப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த சாராங்கிற பொம்பளை நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தா நம்ம வீட்டுல இவ்வளவு பிரச்சனை. இந்த அம்மாவுக்கு பின்னால ஏதோ ஒரு வல்லமை வேலை செய்து. ஆக்சுவலா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. கடைசியா விசாரிக்கும் போது உண்மையான விஷயம் வெளியே வந்துருச்சு. அந்த உண்மை என்னவென்றால், அவள் தான் சொன்னது போல, அதாவது சாராள் சொன்னது போல, அவள் ஆபிரகாமின் சகோதரி அல்ல, மனைவி. ஆபிரகாமை வரச் சொன்னான் பார்வோன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாருங்க. 18வது வசனம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவதென்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. சகோதர சகோதரிகளே, நம்முடைய அவசர குடுக்குத்தனமான முடிவு, நாம் செய்கிற தவறு சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையை முழுமையா அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுடும். நம்முடைய எதிர்காலத்தை ஆபத்துக்குள்ளாக தள்ளிவிட்டு விடும். நமக்கு பின் வருகிற சந்ததிக்கும் தலைமுறையினருக்கும் நம்மை ஒரு சாபக்கேடாக மாற்றிவிடும். தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ள காரணம் என்னவென்றால், தமக்கென்று ஒரு ஜனக்கூட்டம் இருக்க வேண்டும், தமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும், தம்மை சேவிப்பதற்காக ஒரு ஜனக்கூட்டம் இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டுதான் ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்த புத்திரனை அருளுவேன் என்று சொல்லியிருந்த போதும், செய்த தவறினால், சொன்ன பொய்யினாலே ஒரு கட்டத்திலே ஆபிரகாமனுடைய குடும்பம் எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு இலக்காயிடுச்சு பாருங்களேன். பிளஸ் தேவனுடைய வாக்குத்தத்தமே தலைகீழாக மாறி இருக்கும். ஏன்னா பார்வோன் சாராளை வரவழைத்த காரணம் என்ன? அவளை தன் மனைவியாக கொள்ளுவதற்குத்தான். ஒருவேளை அன்று பார்வோன் சாராளை தன் மனைவியாக்கி இருந்திருப்பான் என்றால், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் தலைகீழாயிருக்கும். அன்று தேவன் அதை தடுத்து நிறுத்தினார். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதனாலே இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் முடியாமல், கஷ்டங்களை எதிர்கொள்ள முடியாமல், அந்த பிரச்சனை வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது முழங்கால் படியிட்டு அவைகளிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யாமல் நாம் தவறான வழியிலே போக ட்ரை பண்ணுவோம். குறுக்கு வழியில போலான்னு நாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஈஸியா ஏதாவது வழியில போய் இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வோம். ஆனால் குறுக்கு வழிகள் வழக்கமா உன்னுடைய வாழ்க்கையில நீ சேரக்கூடாத இடத்துக்கு தான் கொண்டு போய் சேர்த்துரும். ஜாக்கிரதை. ஆபிரகாம் வாழ்க்கையில் அதுதானே நடந்தது. உண்மை அங்கே வெளிப்பட்டது. உடனே ஆபிரகாமை அழைத்து பார்வோன் வாய்க்கு வந்தபடி திட்டினால, ஏன் அப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பொய் சொன்ன? உன்ன மாதிரி ஒரு பையன் இந்த தேசத்தில் இருக்கவே கூடாது, முதல்ல போய் இங்க இருந்து என்று சொல்லி ஆபிரகாமையும் சாராளையும் ஆபிரகாமுக்குரிய எல்லாவரையும் தேசத்தை விட்டு வெளியேற்றிட்டான். எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு வெட்கக்கேடு. அந்த அவமானத்தோடு, இந்த வெட்கத்தோடு ஆபிரகாம் தலை குனிந்தவனாய் இப்போ ஒரு முடிவெடுத்தான். ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. பஞ்சம் வந்தபோது, கஷ்டம் வந்தபோது, வயிறு காய்ந்து போன போது உம்முடைய பாதத்தை பற்றி சார்ந்து கொண்டு விண்ணப்பம் பண்ணி பதில் பெற்றிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அவசரப்பட்டு முடிவெடுத்த எகிப்துக்கு போனது நான் செஞ்ச பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் எகிப்துக்கு போனா நாங்க போகலங்க. வேற என்ன செஞ்சான்? வாங்க பைபிள் இருக்கு பார்க்கலாம். 13வது அதிகாரம் 4வது வசனம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கவனிங்க, அவன் 3வது வசனம். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும், அதாவது முதல்ல பலிபீடம் உண்டாக்கின ஸ்தலத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக பலிபீடத்தை கட்டி அங்கே தொழுது கொண்டான். ஜெபிக்க ஆரம்பித்தான், தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தான். அது தேவனுடைய சித்தம் என்று உணர்ந்து கொண்டான்.
ஆனால் பஞ்சம் வந்தபோதோ அங்கிருந்து எகிப்துக்கு போய்விட்டான். அங்கே படாத பாடெல்லாம் பட்டு திரும்பினான். அனாவசியமான பாடுகளுக்கு ஆட்பட்டான். அங்கே தான் செய்தது தப்பு என்று ஆபிரகாம் உணர்ந்து கொண்டபோது உடனே அவன் என்ன செய்தான் என்றால், அந்த தப்பை அப்படியே தொடராதபடிக்கு அந்த இடத்தை அவன் உடனே விட்டுவிட்டான். அதோடு தான் தப்பை உணர்ந்து மனம் திரும்பவும் எந்த இடத்துக்கு வந்துட்டான்? மறுபடியும் தேவனிடத்திற்கே வந்துவிட்டான். சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமை போன்ற ஒருவனே தவறு செய்து விட்டான் என்றால் நாமும் கூட தவறுகளை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தவறுகள் நடக்கும். டு err is human அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தவறு செய்வதென்பது மனிதனுக்கு சகஜம்தான். நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் நாமாக இருந்தாலும் தவறுகளை செஞ்சிருப்போம். ஆனா கவனிக்கணும், அப்படி தவறு செய்யும் போது செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், நிலை, மனஸ்தாபப்படு, திரும்பவும் தேவனிடத்திற்கு திரும்பு. அதைத்தான் முதல்ல நாம செய்யணும். ஆபிரகாம் தவறு செய்து விட்டான், தப்பு செய்து விட்டான். அதனாலே பல கஷ்டங்களுக்கு அவன் ஆளானான். அப்ப என்ன செய்தான்? மறுபடியும் தேவனிடத்திற்கே வந்து விட்டான். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதே நீதிமொழிகளிலே நாம் பார்க்க முடியும். என்னுடைய கண்டிதத்திற்கு கீழ்ப்படியுங்கள், என் பட்சமாய் திரும்புங்கள், அப்பொழுது நான் என் ஆவியை உங்கள் மீது ஊற்றுவேன், என்னுடைய உபதேசங்கள், என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாதவர்களாய் இல்லாமல் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழுங்கள். அப்போ அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அது கூட இருக்கு, பார்க்கலாம் வாங்க. 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு, கவனிங்க, திரும்புங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கம் பேக், என்னிடத்திற்கு வந்து விடுங்கள். அதை தொடர்ந்து இதோ கவனிங்க, என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று தேவன் சொன்னபோது அவங்க கேட்டாங்களா? அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்களா? நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் வாருங்கள் என்று சொல்லி பகலாய், கவனிங்க, என்னுடைய கரங்களை நீட்டி இருக்கும் போது, கவனிங்க, கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அவர் பேச்ச கேட்கலங்க, கீழ்ப்படியாமை. மறுபடியும் சொல்றேன், பேராசையோடோ அவிசுவாசத்தோடோ பரிசுத்தம் இல்லாமையோடோ கீழ்ப்படியாமையோடோ நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்திற்கான பதில் வராது. கவனிங்க, என் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுங்கள், என் பட்சமாய் திரும்புங்கள், என் பேச்சை கேளுங்கள் என்று தேவன் சொன்னபோது, தம்முடைய கரங்களை நீட்டி சொன்ன போதும் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லையா? எனவே என்ன நடந்தது பார்க்கலாம். 25வது வசனம். என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், கவனிங்க, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காணமாட்டார்கள். கஷ்டம் வருகிற போது, உபத்திரவம் வருகிற போது, வியாதி வேதனைகள் வருகிற போது, அபாயங்கள் வருகிற போது, என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது அதிகாலையிலேயே தேடுவார்கள். ஆனாலும் நான் அவர்களுக்கு கிடைக்கவே மாட்டேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுடைய சன்னதிக்கு வருகிற போது கவனிங்க, உங்கள் ஜெபத்திற்கு பதில் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாத்திரமே வராதிங்க. வரங்களுக்காக வராதிங்க. வரங்களை அருளிச் செய்கிற தேவனுக்காக வாங்க. தேவனுடைய சன்னதிக்கு அப்படி வாங்க. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நடத்தையை விரும்புகிறார், அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நடத்தையை வெளிப்படுத்துவதற்கு அக்கறையோடு வாருங்கள். நான் இஷ்டப்படிதான் வாழ்வேன்,
நான் நினைச்சதை மட்டும்தான் நான் செய்வேன். என்னுடைய புத்தியெல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன். என்னுடைய பேச்செல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன். என்னுடைய நடத்தைய மாத்திக்க மாட்டேன். என் பழக்க வழக்கங்களை மாத்திக்க மாட்டேன். நான் ஆசைப்படுறவைகளை மாத்திக்கவே மாட்டேன். என்னுடைய இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன். ஆனா கஷ்டம் ஏதாவது வந்துட்டா மட்டும் தேவனிடத்துல ஓடி வந்து, ஆண்டவரே 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 அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னா, இந்த பருப்பெல்லாம் சொல்லுங்க வேகாது. இந்த விஷயத்தை உணர்ந்து கொள்வது நல்லது. நம்மள நிறைய பேருக்கு இந்த வியாதி தாங்க இருக்கு. எந்த வியாதி? எல்லாம் நல்லா இருக்கும்போது மனம் போல வாழ்றது, தேவனை விட்டு விலகி எங்கேயோ வாழ்றது. ஆனா ஒரு கஷ்டம் வந்துட்டா, பாடுன்னு வந்துட்டா, நம்ம சூழ்நிலை கொஞ்சம் தடுமாறி தலைகீழா போயிட்டு ஆண்டவரிடத்துல ஓடி வந்து முறையிடுறது. கவனி, இதுதான் உன்னுடைய நடத்தை என்றால் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராது. மறந்துடக்கூடாது. பரிசுத்தமுள்ள பிதாவே, அற்புதமான இந்த வேளையில தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசியிருக்கிறதற்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பக்திமான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான், உம்முடைய பிள்ளைகள் தான். ஆனால் நீர் விரும்புகிறபடி ஒருவேளை நாங்கள் வாழவில்லை என்றால், ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அனாவசியமான ஆசைகளோ, அவ்விசுவாசமோ, அருவருப்பான பழக்கமோ, ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளாத குணமோ, அல்லது கீழ்ப்படிதலோ, அநியாய அக்கிரமங்களோ, இன்னும் அகங்காரமோ ஒருவேளை எங்களுக்குள் இருக்கும் என்றால், ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரவே வராதே. எனவே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற குணத்தை, உமக்கு கீழ்ப்படுகிற பண்பை, தாழ்மையின் பண்பை சம்பூரணமாய் எனக்கு அருளி செய்யுங்க ராஜா. உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற வாழ்க்கையை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.